இந்த உலகத்திலே யாரையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் நமது நேசத்திற்குரியவர்களாக எண்ணுகின்றோமோ, ஒரு நாள் அந்த நேசம் போலியாக மாறிவிடலாம். நாம் வைக்கக்கூடிய அன்பிலே நாம் சோதிக்கப்பட்டு விடலாம். உயிருக்குயிராய் நேசிக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் எதிரிகளாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். நேசித்து வாழ்ந்த கணவன் மனைவி பிரிவதை நாம் பார்க்கிறோம். நேசத்துடன் இருந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு அப்படி அல்ல. அவனுடைய ரசூலின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு அப்படிப்பட்டதல்ல. அவனது மார்க்கத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு அப்படிப்பட்டதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிப்பான். நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பு நம் மீது இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பும் எல்லா நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஹிந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள் என்று சொன்னால், வஹ்ஷியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ரசூலுடைய அன்பு இந்த உம்மத்தின் மீது எப்படி எல்லை இல்லாமல் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வஹ்ஷியை மன்னிக்கக்கூடிய மன பக்குவத்தை அல்லாஹ் அந்த தூதருக்கு தந்திருக்கிறான். ஹிந்தை மன்னிக்கக்கூடிய மன பக்குவத்தை அல்லாஹ் அந்த தூதருக்கு தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, தனது குடும்பத்தையும் தனது தோழர்களையும் தங்களது ஊரை விட்டு விரட்டி அடித்த அந்த மக்கா காபிர்கள், நபியையும் அவர்களது குலத்தார்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் அவர்களுடன் இறை நம்பிக்கை கொண்டோரையும் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவின் மீது ஒரு முறை அல்ல பல முறை போர் தொடுத்த அந்த மக்காவை, அந்த மக்கா காபிர்கள் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகைத்தவர்களாக வெற்றி கொண்டவர்களாக மக்காவிற்கு நுழைந்தார்களோ சொன்னார்கள், அன்துமுத் துலகா, அன்துமுத் துலகா, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள், உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த தண்டனையும் கொடுக்கப்படாது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை சொல்லித் தெரிய வேண்டியது கிடையாது. நாம் இவ்வளவு பாவங்கள் குற்றங்கள் செய்தும் அல்லது அல்லாஹுவை நினைக்காமல் மறந்திருந்தும் கூட அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் பிடிக்காமல் வேதனை செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறானே, இது எதனுடைய அடையாளம்? இன்னும் பாருங்கள் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் நம் மீது, அவனது அடியார்களின் மீது. அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் மக்களின் மீது கருணை உடையவன், அன்பு செலுத்தக்கூடியவன் என்று. அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி அவன் நமக்கு சொல்லித் தருகின்றான், அறியாத நமக்கு. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சூரத்துல் இன்ஃபிதாரை படித்து பாருங்கள். மனிதனே, உன்னை உனது இறைவனிடமிருந்து ஏமாற்றியது எது? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக், உன்னை படைத்தான், செம்மையாக படைத்தான், சீராக படைத்தான், உனக்கு முறையாக அனைத்தையும் அமைத்துக் கொடுத்தான். அந்த இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? தன்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சங்கை மிக்கவன், கண்ணிய மிக்கவன், தயாளமுடையவன் என்று. ஏன்? அவனது தயாளம் எப்படிப்பட்டது, அவனது சங்கை எப்படிப்பட்டது, அவனது அருள் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட நேசம் உள்ளவன் நம் மீது என்பதாக, அவனது படைப்பினங்களின் மீது எப்படிப்பட்ட அருளுடையவன் என்பதாக. ஒருவன் உதாரணத்திற்கு அவனுக்கு 100 வயதுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழுகிறான். 100 ஆண்டுகளும் இறை நிராகரிப்பு, ஷிர்க், இது போன்ற பாவங்களே பாவங்கள், இன்னும் என்னென்ன அடிச்சாட்டியங்கள் அநியாயங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்திலும் அவன் ஈடுபடுகின்றான். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, மனம் வருந்தி திருந்துகின்றான், தன் இறைவனை அறிந்து கொள்கிறான், தான் சென்ற பாதை தவறான பாதை என்று மனம் வருந்துகிறான், தனது இறைவனிடம் மீண்டு வருகிறான். இறைவா, உனக்கு நான் நினைவைக்க மாட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் செய்த குற்றங்களை எல்லாம் எனக்கு அழித்து விடு, என்னை தண்டித்து விடாதே, நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை தான், இறைவா, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கூறி நல்ல அமல்களின் பக்கம், நல்ல செயல்களின் பக்கம் தனது வாழ்க்கையை திருப்பிக் கொண்டால் நம்முடைய ரஹ்மான், நம்முடைய ரஹீம், நம்முடைய ஹன்னான் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த அடியானை மன்னிப்பது மட்டுமல்ல, அவனை மன்னிக்கின்றான். மேலும் அவன் கடந்த காலங்களில் எத்துணை பாவங்கள் செய்தானோ
பாவங்களின் எண்ணிக்கைகள் அளவிற்கு அவனுக்கு நன்மைகளையும் தந்து விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட மன்னிப்பு பாருங்கள். அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அவனை ஏற்றுக்கொள்கின்றான், அங்கீகரிக்கின்றான். அவன் செய்த பாவங்களை எல்லாம் அவனது செயலேட்டிலிருந்து அழித்துவிட்டு அவனுக்கு அதனுடைய எண்ணிக்கை அளவிற்கு நன்மைகளை எழுதிவிடுகின்றான். அல்லாஹ் அக்பர். சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தகைய அன்பிற்குரிய நேசத்திற்குரிய இறைவனை நாம் நேசிக்காமல் இருந்தால், அவன் மீது நாம் அன்பு வைக்காமல் இருந்தால், நம்மை விட மிகப்பெரிய துர்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும் என்பதாக. அல்லாஹ்வுடைய அன்பு மிகைக்க வேண்டும். அன்பு இருப்பது சாதாரண அன்பு. இந்த அன்பு நமக்கு போதாது. இந்த அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பு மிக உயர்ந்த தரத்திலே இருக்க வேண்டும். படைப்பினங்களின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பை விட மிகைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்திலே சொல்கின்றான், ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக. وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. மக்களிலே பலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற பொருட்களை நேசிக்கின்றார்கள். وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அந்த பொருட்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள், அல்லாஹ்வின் மீது கடுமையாக அன்பு வைப்பார்கள். யோசித்து பாருங்கள். அன்பு என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அன்பிலே மிக கடுமை என்று அல்லாஹ் சொல்கிறான். கடுமை என்றால் என்ன? வன்முறைகள்ல அந்த அஷத் என்று சொன்னால் அல் பாலிகு லில் காயா. அன்பு என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த அன்பினுடைய கடைசி எல்லை என்னவோ, கடைசி உயர்ந்த தரம் என்னவோ, அந்த தரத்தினுடைய அன்பை முஃமின்கள், நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது வைப்பார்கள். நாம் ரசூலை நேசிக்கின்றோமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோமே, எந்த அன்பை கொண்டு நேசிக்கின்றோம்? அவர்கள் குறைஷி என்பதற்காகவா? அவர்கள் ஹாஷிமி என்பதற்காகவா? அவர்கள் அரபி என்பதற்காகவா? இல்லை, ரசூலுல்லாஹ் என்பதற்காக, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்காக, அவர்கள் இந்த இஸ்லாமுடைய ரசூல் என்பதற்காக அவர்களை நேசிக்கின்றோம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரா ஆல இம்ரானுடைய 31வது வசனம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்திலே இருக்கின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை அழைத்து நீங்கள் சொல்லுங்கள் நபியே. யார் சொல்லுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியை பார்த்து சொல்லுகின்றான். அவர் தன்னுடைய அடியார்களை அழைத்து சொல்லுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க உங்களிலே ஒவ்வொருவரும் சொல்கிறீர்கள் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்பதாக. அப்படியா? அல்லாஹ் சொல்லுகின்றான், கேட்டுக்கொள்ளுங்கள் அடியார்களே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த முஹம்மதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். இதுல என்ன தெரிகிறது? முதலாவது விஷயம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால். அல்லாஹ் எப்படி அழைக்கவில்லை? நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்கள் என்று இந்த வசனத்தை அமைக்கவில்லை. பல இடங்களில் அல்லாஹ் அப்படி சொல்கின்றான், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்பதாக. ஆனால் இந்த இடத்திலே இந்த கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு விதமாக அமைத்திருக்கின்றான். எப்படி? முதலிலே சொல்லுகின்றான், அவர்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அல்லாஹ் உரசி பார்க்கிறான். அல்லாஹ் உரசி பார்க்காமல் ஈமானை ஏற்றுக்கொள்வது கிடையாது. விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் என்ன கற்பனையில இருக்கிறோம்? நாம் எல்லாம் நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட்டோம், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம், தாடி வளர்த்துக் கொண்டோம், ஜுப்பா போட்டுக் கொண்டோம், நாம் எல்லாம் பெரிய முஸ்லிம்கள் என்பதாக. இல்லை, சோதிக்கப்படுவோம். நம்முடைய சொல்லிலே, செயலிலே, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அல்லாஹ் நம்மை சோதிப்பான்.
நமது ஈமானை புடம் போட்டு தரம் பார்த்து அல்லாஹ் பிரித்து அறிய விரும்புகின்றான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் உங்களை விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அஹஸிபன் நாஸ், மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டார்களா? அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டவுடன் வஹும் லா யுஃப்தனூன், அவர்களுக்கு சோதனை வராது என்பதாக இல்லை. வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னுள்ளவர்களையும் நாம் சோதித்தோம். ஏன் சோதிக்கிறோம்? நாம் அறிய விரும்புகிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, உண்மையான முஃமின்கள் யார், பொய்யர்கள் யார் என்று பிரித்து அறிய விரும்புகிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். சுப்ஹானல்லாஹ். ومن جاهد فإنما يجاهد لنفسه. அல்லாஹ் சொல்கிறான், யார் எனது அன்பை அடைவதற்காக, யார் எனது மார்க்கத்திலே நிலைத்திருப்பதற்காக போராடுகிறாரோ அவருடைய போராட்டம், அவருடைய தியாகம் அவருக்கு நன்மையை கொடுக்கும். ومن أساء فعليها, யார் அதற்கு தீங்கு செய்கிறாரோ அதனுடைய தீங்கையும் அவர் அடைவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனவே நம்மை அழைத்து என்ன சொல்கின்றான்? நீங்கள் மூமின்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பு மிகைத்திருக்க வேண்டும். அப்படி அல்லாஹுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே மிகைத்திருந்தால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களது வாழ்க்கையிலே எனது நபியினுடைய வாழ்க்கை இருக்கும். எப்படி அமைகிறது பாருங்கள், எப்படி அமைக்கின்றான் அல்லாஹு தஆலா. நபியே, நீங்கள் அழைத்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் அங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய இறை நம்பிக்கை உண்மை என்றால் உங்களது உள்ளத்திலே அல்லாஹுடைய நேசம் இருக்க வேண்டும், அல்லாஹுவின் மீது அன்பு இருக்க வேண்டும். உங்களது அன்பு உண்மையான அன்பு என்று சொன்னால் நீங்கள் இந்த நபியை பின்பற்றி இருக்க வேண்டும்.